பால்கார வீட்டுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரையே என்ன விசேஷம் அந்த பால்கார வீட்டில்? சொத்து பிரச்சனை இருந்தது இல்லைங்க. சொத்து பிரச்சனை தான் 6 மாதத்துக்கு முன்னாடியே நானும் அவங்க தம்பி வந்து பேசி முடிச்சுட்டு அதெல்லாம் முடிஞ்சது. அப்படி பேசி முடிச்சிட்டீங்க. ஆ பேசி முடிச்சு இப்போ ஏதோ 2 வீட்லேயும் இருந்திருக்குது. அந்த பெரியம்மா வீட்டிலேருந்து சின்னம்மா வீட்டுக்கு வந்திருக்குது இந்த அம்மா. அதுதான் பிரச்சனை. அந்த அன்னைக்கே சொன்னேன், அவங்க தம்பியும் சொன்னார், நானும் சொன்னேன், நீ உன்னோட ஒரு கையால் வச்சுக்க, எதுக்கு 6 பேருக்கு இருக்கட்டும்னு. இது கேட்காம இது 2 பேருக்கு எழுதி கொடுத்து போட்டு இப்போ இருக்கிற போல் உயிரை வாங்குது. ஆமாம். இப்போ என்ன சொல்லிச்சு கூட்டு அந்த அம்மா? அந்த அம்மா நான் என்னை அனாதையே விட்டாங்க 2 பேர். 2 பேர் அனாதையா உள்ள மருமக்குமார் 2 பேர் தான் அனாதையா விட்டாங்க. எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை 2 பேர் அண்ணன் தம்பி என்ன விடுவாங்க இவ்வளோ பண்ணுற ஐக்கியத்தனத்துக்கு? என்னதான் சொல்லிச்சு அந்த அம்மா உங்ககிட்ட? என்ன சொன்னாங்க, சொத்து எங்கள் தம்பி ஆன வரையும் சொன்னா, நான் தான் கேட்கல, பசங்களுக்கு கொடுத்தது போக நீ ஒரு பங்கு வச்சுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. 3ஆ பிரிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கல. அன்னைக்கு 2ஆவே என்ற பசங்க பாசமாக இருக்குது, மருமக்குமாரு நல்லா மகளாட்டம் தாங்குறாங்க அப்படின்னு சொத்து பிரச்சனை முடிகிற வரையிலும் அப்படித்தான் இருந்தாங்க. மகளாட்டம் தாங்குற மாதிரி தாங்கிட்டு இருந்தாங்க. அத்தைன்னு வந்து என்ன வேணும் இது வேணும் நல்லா இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து பிரிஞ்ச பிறகு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களோட போலவாக்கு எப்படின்னு. சொத்து வாங்கின பிறகு அப்புறம் பார்த்துன்னு என்ன பண்ணுறாங்க, எனக்கு சோறு போடுறதே ஒழுங்காக இல்லை. என்ன சோறு யாரும் போடலையாம்மா? அப்பா சோறு பெரிய மருமக எங்கே விசேஷத்துக்கு போகிறா. சரி. பெரிய மக வீட்டில் தான் இருந்தது. ஆமாம். அங்கே விசேஷத்துக்கு போன இடத்துல போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணி இருக்குது, சாப்பாட்டுக்கு வேணுமல்ல அப்படின்ட்டு இந்த கிழவிக்கெல்லாம் இந்த கிழவை எப்படா சாகிறது யாரு? பெரிய மருமக சொல்கிறா. பெரிய மரம் மாமியார் சொல்லுது. அப்புறம் இந்த கிழவி வச்சு தாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சேர்த்து தொலைலாமல் கிழவோ இதுக்கு வேற சோறாக்கி வச்சுட்டு போகணும், எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போகணும்னு என்னால் இதை தாங்கிட்டே இருந்துட்டு போக வேண்டியதாக இருக்குதுன்ட்டு சோத்தை மட்டும் ஆக்கி வைக்கலாம். 3-4 குழம்பு பிரிட்ஜில் இருக்குதுன்னு எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு போயிட்டா. சரி. அப்புறம் நகையும் நான் கவரிங் நகை தான் போட்டிருக்கிறேன். 1.5 பையன் வருமானம் கம்மியாக இருக்குது, பூரா கவரிங் நகை போட்டிருக்கிறேன், நகையெல்லாம் கொடுன்னு வாங்கி போட்டுச்சு. இந்த அம்மானு கேட்டதும் கொடுத்துருச்சு. வாங்கி போட்டு போயிட்டு வந்துட்டா. சரி. போயிட்டு வந்தது இந்த அம்மா சாப்பிட முடியல. சாப்பிடல. சாப்பிட்டா மருமக? ஆமாம். மருமக திட்டிருக்கா? மருமக பேசியிருக்கிறா, உங்கள் அம்மா சோறு திங்கிற இந்த மாதிரி நான் நல்லா செஞ்சு வச்சுட்டு தானே போனேன்னு. அந்த குழம்பு நாதத்தை நாத்தமாக இருந்தால் எப்படி சாப்பிட்றது? அதை எப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு சண்டை போட்டு இங்கே வந்துருச்சு. அதனால சண்டை போட்டு சின்ன மருமக வீட்டுக்கு வந்திருக்குது. அப்புறம் சின்ன மருமக என்ன மூடி அலங்காரியாட்ட வார உடனே நகை நட்டெல்லாம் என்னாச்சு, கையில் கழுத்துல எல்லாம் நகை நிறையா போட்டிருந்தேன், அத்தனையும் எங்கே போச்சு. அதெல்லாம் பெரிய மருமகளுக்கு கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டியா? அப்போ அங்கேயே போட்டு சொல்லியிருப்பா. அப்போ நீ நானெல்லாம் நீ போட மாட்டேன், நான் கவனிப்பேன்னு நினச்சிடாத. நீ மெயின் ரோட்டில் இருந்த ஓட்டையும் அவளுக்கே கொடுத்துட்டேன், அவளுக்கு சொத்தையும் எது எச்சா கொடுத்துருக்குறேன், தாங்கிறது மட்டும் நான் தாங்க மாட்டேன். அப்புறம் சின்ன மகன்கிட்ட கூப்பிட்டு இந்த மருமக என்ன பண்ணியிருக்கிறா, நானெல்லாம் உங்கள் அம்மாவை தாங்க மாட்டேன், நீங்களே பார்த்துங்க, இன்னி வந்து இந்த கிழவி நான் தாங்க முடியாது. ஏன்னா அவளுக்கே எல்லாம் நிறையா கொடுத்துட்டா, எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குது, அதனால நான் எதுக்கு தாங்குறேன் அப்படிங்கிறா. நீ என்னதான் சொல்லிட்டு வந்த அந்த அம்மாவுக்கு? நான் உங்கள் பேரில் தப்புங்காயா, இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொத்து கொஞ்சமாக அதை வச்சுருக்கணும், எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு அனாதையாக தான் நிற்கிறீங்க. பசங்கள்லாம் 2 பேர் பிரியமாக தான் இருக்கிறாங்க. மருமக்குமாரு போடலின்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்குள்ள சண்டை, பசங்க பாசமாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. பார்க்குற கஷ்டமாக இருக்குதுல்ல இப்போ. அப்புறம் அதனால தான் நானும் சரி நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க தான் அப்படி இருந்து எங்கள் தம்பி சொன்னா, தாய்மாமன் சொல்லியிருக்காரு, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாளைக்கு சிக்கலை மாட்டிக்காத அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கா. அந்த பாட்டியோட தம்பி சொல்லியிருக்காப்புல. அப்புறம் என்ன சொன்னாலும் அந்த பாட்டி கேட்கல. பையன்தான், நம்ம பையன்தானோ மருமக தானோ, அந்த அளவுக்கு மருமக நல்லா ஐஸ் வச்சுட்டாங்க, நல்லா ஐஸ் வச்சு அப்புறம் பேசி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவனிக்காம விட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க? இப்போ கிளம்பி என்ன அனாதாசிரமம் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேருமா? ஆமாம். நாங்கள் ஓடல அப்படிங்கிறாங்க. பசங்க அழுகுறாங்க இதனால. சரி கொண்டு போய் விட சொல்ல வேண்டியது. பசங்க கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் கொண்டு போய் விடல எங்கள் பெத்தம்மாள் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு பார்த்து 2 பேரும் சோறாக்கி போட்டு என்னமோ அதுதான் பிரச்சனையாக இருக்குதாப்பா.